அறிவுடைய மக்களுக்கு ஒரு சில வாதங்களே ஆதாரங்களே போதும் என்றாலும் இன்றைக்கு இணை கற்பித்தல் ரொம்ப ஊடுருவி போயிருக்கிற காரணத்தினால் நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்து சொல்வதன் மூலமாகத்தான் அதை தவிர்க்க இயலும். நோய் ரொம்ப அதிகமாக இருந்தால் மருந்து டோஸ் அதிகமாக தான் கொடுக்கணும். முத்தி போய் இருக்கிற காரணத்தினால தான் ஏதோ ஒன்று ரெண்டு ஆதாரங்களோடு நிறுத்தி கொள்ளாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் எந்த இடத்துல வைத்திருக்கிறான், அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இறந்து போனவர்கள்ட்ட கேட்குறீங்கன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாதத்தையாக வைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உங்கள்கிட்ட மாற்றம் ஏற்படும். அதனால தான் நிறைய ஆதாரங்களை சொல்கிறோம். 2 ஆதாரம் 3 ஆதாரமே போதும் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு. நிறைய சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவறான நம்பிக்கை ஆழமாக ஊறி போயிருக்கு. பல தலைமுறையாக 400-500 ஆண்டுகளாக அப்படியே ஊறி போயிருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு தான் நிறைய ஆதாரங்களை சொல்கிறோம். அல்லாமல் அதுக்கு தான் நிறைய ஆதாரங்களை திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் இறைநேசர்களுக்கெல்லாம் பெரிய இறைநேசராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அதிகாரம் என்ன என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு சம்பவம் உஹது போரில் நடந்த ஒரு சம்பவம். உஹது போரில் முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான தோல்விக்கு உள்ளானார்கள். பிறகு இறுதியாக நமக்கு வெற்றி கிடைத்தாலும் ஆரம்பத்தில் பயங்கரமான இழப்புகள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. நிறைய பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட கடுமையான வெட்டுக்காயத்திற்கு வாயில வெட்டுப்பட்டு பற்கள் எல்லாம் விழுந்து ரத்தம் வடிந்து அவ்வளவு கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்போ அவ்வளவு கஷ்டமான ஒரு உஹது போரில் அவங்களுக்கு வேதனை ஏற்பட்ட பொழுது வேதனை தாங்க முடியாமல் அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. உஹது போர்க்களத்தில் இந்த மாதிரி கடுமையான வெட்டுக்காயம் எதிரிகளால் பெரிய வாழ்நாள வெட்டுக்காயம் ஏற்பட்ட உடனே அந்த வேதனையை தாங்க முடியல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு நபியஹும் வ கஸரு ருபாயத்தஹு, நபியுடைய முகத்தில் இரத்த சாயத்தை பூசி அவருடைய கடவாய் பற்களை உடைத்து விட்டார்களே, அந்த கூட்டத்தார் எப்படி வெற்றி பெற முடியும்? என்னைய இந்த மாதிரி இரத்த சாயம் பூசிவிட்டு என்னுடைய பல்ல உடைச்சுவிட்டு இது மாதிரி செஞ்சவங்க எப்படி வெற்றி பெற முடியும் என்று கோபத்தில் அந்த வேதனை தாங்க முடியாமல் இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. இதை சொல்லும் பொழுது நமக்கு என்னமோ நம்மளை ஒருத்தன் தாக்கி விட்டாலும் அதை அழிஞ்சிருவான் என்று சாபம் விடுகிற ஒரு நோக்கத்தில் சொல்லலை. வேதனை தாங்க முடியாமல் தான் சொன்னாங்க. வேதனையில் நம்ம கூட என்ன செய்வோம், ஒரு அளவுக்கு மேலே எவனாவது நம்மளை தாக்கி விட்டான்னு சொன்னால் நமக்கு திருப்பி அடிக்க முடியலைன்னு சொன்னால் என்ன செய்வோம், நீ உருப்பட மாட்டேன், நாசமாக போயிடுவ, அழிஞ்சு போயிடுவேன், நாளைக்கே செத்து போயிடுவேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்ன இல்லை, அவன் செத்து போயிடுவான்னு அர்த்தம் இல்லை. நம்ம சொன்னோம் செத்து போயிடுவானா, நம்ம கடவுள் தன்மை இருக்குன்னு அர்த்தமா? அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் வார்த்தை டேஞ்சரான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம எல்லா மனிதர்களும் சொல்வது போல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுக்கு ஏற்பட்ட கடுமையான எந்த அளவுக்கு அந்த வேதனை இருந்தது என்று சொன்னால் மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாங்க. இது சொல்லிவிட்டு அது அவங்க மரணித்து விட்டார்கள் என்று பரவுது. யுத்த காலத்தில் எப்படி பரவுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று எதிரிகள் பரப்பி விடுறாங்க. என் தலை தெரியல. போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வெட்டுப்பட்டு ரத்தம் அதிகமாக ஓடி மயங்கி விழுந்த பிறகு அவங்களுடைய தலை தென்படாத காரணத்தினால் அவங்க மரணித்து விட்டார்கள் என்று யுத்த காலம் பூரா பரவ ஆரம்பிக்கிறது. முஸ்லீம்கள்லாம் செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரசூல்லா போன பிறகு யாருக்கு அவனை நம்ம போர் செய்யணும், அவங்க காவியர்கள்லாம் உத்வேகமாக நின்று என்ன செய்கிறாங்க, நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காயம். அப்போ என்ன வார்த்தை சொன்னாங்க, நபியுடைய முகத்தில் இரத்தச்சாயம் பூசியவர்களும் என்னுடைய பல்ல உடைச்சவர்களும் எப்படி ஜெயிப்பான், எப்படி வெற்றி பெறுவான் பார்த்துறேன் என்கிற மாதிரி ஒரு தோரணையில் இந்த வார்த்தையை அவங்க சொல்லிவிட்டாங்க. அப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ரொம்ப முஹப்பத் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஹபீப் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிறோம், அது உண்மைதான். ஆனாலும் இந்த வார்த்தை அவனுக்கு அல்லாஹ் ஜீர்ணிக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம், அவங்க படுற வேதனை துன்பம் தாங்க முடியாமல் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டேங்கிறான். இது சொல்கிற நீனா நானா? அல்லாஹ்க்கு என்ன வருது, வெற்றி பெற மாட்டான், எப்படி அவன் ஜெயிப்பான்னு கேட்குறிய? அவனை ஜெயிக்க வைக்கிறதா தோற்க வைக்கிறதாங்கிறது உங்கள் கையில் இருக்குதா? உங்களை அடிச்சுவிட்டானா தோற்று போயிடுவானா? உங்களை வெட்டிவிட்டானா அவன் தோல்வி தான் அவனுக்கு. அப்போ நீங்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய ஆளா என்று அல்லாஹ் பார்க்குறானே தவிர நம்முடைய இறை தூதர், நம்ம அனுப்பின தூதர் வேதனையில் இதை சொல்கிறாரு, வேதனை தாங்க முடியாமல் ஒரு வந்த வார்த்தை நல்லா எடுக்க மாட்டேங்கிறான். உடனேயே அந்த வேதனையோட வேதனையை அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான்.
லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. இதை சொன்னதுக்காக வேண்டி, எதை சொன்னதுக்காக வேண்டி, என் பல்ல உடைச்சு விட்டீங்கல்ல, எனக்கு ரத்த காயம் ஏற்படுத்திட்டீங்கல்ல, நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு பார்க்குறேன் இப்படிங்கிற துணியில ஒரு வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. அவு யதூப அலைஹிம், அல்லாஹ் நினைத்தால் அவர்களை மன்னித்து விடுவான். உங்களை அடிச்சா தோத்து போயிடுவானோ, நான் நினைச்சேன் அவனை மன்னிப்பேன், நேர்வழி காட்டி அவனுக்கு இஸ்லாம்ங்கிற ஹிதாயத்தை கொடுத்து அவனை கூட மன்னிப்பேன். அவு யுஅதிபுஹும், நினைச்சா அவனை தண்டிப்பேன். நினைச்சா அவங்கள தண்டிக்கிறது என் கையில உள்ளது, நினைச்சால் அவர்களை மன்னிக்கிறது என் கையில உள்ளது. நீ எப்படி அவன் எப்படி ஜெயிப்பான்னு சொல்லலாம், என்னோட துவா செய்யலாம். யாரெல்லாம் அந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க, நீ கேள்வி கேளு, நீ பார்த்துக்க, நீ அவங்களுக்கு உரிய முறையில் பனிஷ்மெண்ட் கொடு என்று சொன்னால் அது ஒரு வகை, அது எல்லா முஸ்லீமுக்கும் அனுமதி இருக்கிறது. அந்த மாதிரி துவா செய்வது, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்யல, எப்படி ஜெயிப்பான் பார்த்துறாங்கிற மாதிரி சொல்றாங்க. கைஃப யுஃப்லிஹு கௌமுன்ங்கறாங்க, எப்படி இந்த கூட்டத்தார் வெற்றி பெற முடியும். இந்த வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், 3வது அத்தியாயத்தில் 128வது வசனம், இதை எடுத்து பாருங்க. 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது, ஒரு துரும்பளவுக்கு கூட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை தாக்கியவர்களை நினைச்சா நான் மன்னிப்பேன், நினைச்சா நான் தண்டிப்பேன். அப்போ இதை கூட சொல்லக்கூடாதுன்னா நம்ம எப்படி அவங்க பிள்ளைய தருவாங்க, ரிசுக்கு தருவாங்க, மனநோயை போக்குவாங்க, நமக்கு நிம்மதியை தருவாங்க என்றெல்லாம் இந்த செத்துப்போன ஆளுக்களை வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த வார்த்தையை சொல்ல விட மாட்டேங்கிறான். நல்லா எப்படி இந்த ஆற்றலை, இந்த பவரை யார் யாருக்கு கொடுப்பான். அவங்களுடைய கால் தூசிக்கு சமமில்லாத ஆட்களை எல்லாம் அவுலியாக்கள் நினைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூசிக்கு சமமாவார்கள் இவர்கள்லாம். இவர்கள் யார மகான்கள் அவுலியாக்கள் கொண்டாடுகிறார்களே, அவங்க அவுலியாக்கள் நமக்கு சொல்ல முடியுமா? அப்படியே இறைநேசராக இருந்தால் கூட ரசூல்லா கூட அவங்களை கம்பேர் பண்ண முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கம்பேர் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களை வைத்து நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள்ட்ட எல்லா விதமான ஹாஜத்துகளையும் முறையிடுறோம், நேர்ச்சை செய்கிறோம், அங்கே போய் படுத்து கிடக்கிறோம், அவங்களுடைய அடக்கஸ்தலத்தை போய் காபத்துல்லாவை தவாப் செய்கிறது போல தவாப் செய்கிறோம். கோயில்களில் சாமிகளை வைத்து ஊர்வலம் விடுவதை போல நம்ம தேர்களில் வைத்து என்ன செய்கிறோம், சந்தன கூட்டில் வச்சு அவங்களுக்காக வேண்டி விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். கடவுள் மாதிரி அவங்களை நினைத்து நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இதை நினைத்து பார்க்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஒரு வார்த்தையெல்லாம் பொறுக்க மாட்டேங்கிறானே, அதுவும் வேதனையான நேரத்தில் இதைத்தானே கவனிப்பாங்க. ஒரு வேதனையில் ஒருத்தன் கூட குறை சொல்லிட்டா கூட நம்மளே கூட மன்னிச்சிருவோம். நம்மளே கூட ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவனுக்கோ மனைவிக்கோ தாங்க முடியாத ஒரு வலி, தாங்க முடியாத வேதனை இருக்குன்னு வைங்களேன், என்ன செய்யுன்னு கேட்டால கோவம் வரும் இவனுக்கு. இவன் கடுமையான வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். பொண்டாட்டி போயிட்டு என்னங்க உங்களுக்கு செப்படி வேலையை பார்த்துக்குமா, அவள் கோவிக்க மாட்டான். ஏன் கோவிக்க மாட்டா, இவர் இந்த வேதனை தாங்க முடியாமல் சொல்கிறாரு, வேதனையினால் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, அப்படித்தான் நினைத்து கொள்வான். மனைவிக்கு அது மாதிரி கடுமையான துன்பம் இருக்கும்போது இவன் போய் கேட்டான்னு வைங்க, அந்த நேரத்தில் பதில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு வேதனை அதிகமாக இருந்தால் அவள் கடுப்பிடிச்சு ஏதாவது சொல்லித்தான் செய்வான். அதுக்காண்டி இவன் வெறுத்துருவானா, சரி வேதனை அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படித்தான் எடுத்துக்கொள்வோம். அல்ல அதை விட கருணையால அவன், ஆனால் அவனுடைய ரைட்டுங்க விட மாட்டேங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையிலான இப்படி இது பண்ணுறாங்க, ஆறுதல் தானே சொல்லணும். அப்படி நினைக்காம இந்த வார்த்தை நீ எப்படி சொல்ல போச்சு, ஏன் ரைட்டில் நீ எப்படி கை வைக்க போச்சு, அவன் வெற்றி பெற மாட்டான்னு நீ எப்படி தீர்மானிக்க போச்சு, அது நானில் சொல்லணும். அவன் வெற்றி பெற மாட்டான்னு நான் தான் முடிவெடுப்பேன், வெற்றி பெறுவான்டா நான் தான் முடிவெடுப்பேன், உனக்கு வெற்றியை நான் தான் தீர்மானிப்பேன், உனக்கு தோல்வியை நான் தான் தீர்மானிப்பேன், இது நீ எப்படி தீர்மானிக்கிற என்று அல்லாஹ் கேட்கக்கூடியதை இது குர்ஆனில் 3வது அத்தியாயம் 128வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவம் முஸ்லிம் நூலில் 3346வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவம் உஹது போர்க்களத்தில் வெட்டுப்பட்ட பொழுது இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ தான் இந்த வசனம் இறங்கியது. வசனம் மட்டும்தான் குர்ஆனில் இருக்கும். இந்த வசனம் எப்போ இறங்குனதுங்கிறது இந்த ஹதீஸில் இருக்கும். குர்ஆனில் என்ன இருக்கும்னா, உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை, அவன் நினைத்தால் மன்னிப்பான், நினைத்தால் தண்டிப்பான்ங்கிறது மட்டும்தான் குர்ஆனில் இருக்கும். அது எப்போ அல்லாஹ் சொன்னாங்கிறது எது கிடைக்கும், ஹதீஸில் கிடைக்கும். அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னா, முஸ்லீமில் 3346ல் இது உஹது போர் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை தாங்க முடியாமல் இப்படி சொன்ன காரணத்திற்காக அல்லாஹ் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அப்போ இதில் அல்லாஹ்வுக்கு பொறுக்கவே அவனுடைய இந்த ரைட்டை விட்டே கொடுக்க மாட்டான், ரசூலுல்லாஹ்வுக்கு விட்டு கொடுக்க மாட்டான், இப்ராஹிம் நபிக்கு விட்டு கொடுக்க மாட்டான், எந்த ஒரு அடியாருக்கு என்ன செய்ய மாட்டான். அவன் செய்ய வேண்டிய முடிவை யார் செஞ்சாலும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது. அவனுக்கு அடிமையாகத்தான் எந்த தூதராக இருந்தாலும் இருக்கணுமே தவிர அவங்க ஒரு குட்டி எஜமானர்களாகவது அல்ல உடன்படவே மாட்டான் என்பதற்கு
இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை அவங்க செய்த பொழுது அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் அவங்க பெரிய வாப்பா தான். பெரிய தகப்பனார் இருக்கார் இல்லையா, அபூ தாலிபு. இந்த அபூ தாலிபு தான் ரொம்ப பக்கபலமாக இருந்தார். பக்கபலமாக இருந்தது மட்டுமில்லை, எடுத்து வளர்த்தது அவர் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது தந்தை இழந்துடுறாங்க. தகப்பனாரை அவங்க பார்த்தது கிடையாது. அனாதையாக இருக்கும் பொழுது பாட்டனார் எடுத்து வளர்க்கிறார். பாட்டனார் அப்துல் முத்தலிபு மரணிக்கும் பொழுது அப்போ சிறுவராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எடுத்து வளர்க்கிறது என்று சொல்லி அவங்க பெரியாப்பா சித்தப்பாக்கள் மத்தியில் போட்டி வரும் பொழுது அதை வந்து அபூ தாலிப் என்ன செய்கிறாரு, நான் என் தம்பி பிள்ளை எடுத்து நான் வளர்த்துக்கிறேன். அபூ தாலிப்னா அலியுடைய தகப்பனார், அலி ரலியல்லாஹுடைய தகப்பனார் தான் யார், அபூ தாலிபு. அப்போ அலி ரலியல்லாஹுடைய தகப்பனார் அபூ தாலிப் என்ன பண்ணுறாருன்னா எடுத்து வளர்க்குறாரு. அண்ணன் தம்பியா 2 பேர் வீட்டில் வளர்றாங்க. அவங்களுக்கு மகன் அலி இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து என்ன செய்கிறார், அவர் வளர்க்கிறார். அந்த மாதிரி வளர்த்து ஆளாக்கி வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு நிலைக்கு உண்டாக்கினதெல்லாம் யார், அபூ தாலிபு தான். அதுபோக அந்த சமூகத்தில் வந்து இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் தான் உயர்ந்த குடும்பம். அந்த சமுதாய அமைப்பில் வந்து குறைஷிகள் தான் ரொம்ப உயர்ந்த ஜாதியாக கருதப்பட்டார்கள். அதனுடைய முக்கியமான பிரமுகர் வந்து அபூ தாலிபு. அவர் ஒரு முக்கியமான ஒரு லீடராக இருக்கிற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாருமே கை வைக்கல. அவர் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாவை ஏற்றுக்கிட்டவங்கள தான் போட்டு அடித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கிட்ட சஹாபாக்களை தான் என்ன செஞ்சான், அடித்தாங்க, உதைச்சாங்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கை வைப்பதற்கு பயந்தாங்க. ஏன், அபூ தாலிப் இருக்காரு, அவருக்கு தம்பி விட மாட்டார், அவர் வந்து ஒரு பெரிய பிரமுகராக இருக்காருன்னு பயந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கை வைக்காமல் இருந்தார்கள். எப்போ ரசூலுல்லாஹ் மேலேயும் கை வைக்க ஆரம்பித்தது, ஊரை விட்டு விரட்டுறதுலாம் எப்போ திட்டம் போட்டாங்கன்னு கேட்டால் இவர் மௌத்துக்கு பிறகு தான். அபூ தாலிப் இறந்த பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதே கை வைக்கணுங்கிற தைரியம் அவர்களுக்கு வந்தது. அப்போ அந்த அளவுக்கு அபூ தாலிபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க. சின்ன வயசில் வளர்த்தவருங்கிறதுனாலையும் இந்த பிரச்சார பணியில் அவர் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட அவர் பக்கபலமாக சப்போர்ட்டாக இருந்த ஒரு காரணத்தினாலையும் அவருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அவருடைய சக்ராத் மரண வேலை நெருங்குகிறது. அபூ தாலிபுடைய மரண வேலை நெருங்கும் பொழுது போய் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட அறிவுரை சொல்கிறாங்க. அவர் பெரிய முக்கியமான பிரமுகராக இருக்கிறதுனால அபூ ஜஹில் மாதிரி ஆட்கள்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களும் இந்த மண்டையை போட்டுருவாருன்னு தெரிஞ்சால் வந்து உட்காந்துருப்பாங்கல்ல. அவர் மரணத்தை நெருங்கி விட்டார்னு தெரிஞ்ச உடனே ஊரில் முக்கியமான தலைவராக இருந்த காரணத்தினால அவரோட சக தலைவர்களாக இருந்த அபூ ஜஹில் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெரிய வாப்பான்னு சொல்லி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன அறிவுரை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு சொல்ல மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் வந்து பேசுகிறேன், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன், ஒரு இந்த வார்த்தையை நீங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஏதாவது பேச முடியும், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாம போயிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் வாயை கூட திறக்க முடியாது அல்லாட்ட என்று அவங்க எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. அவருக்கு லேசாக ஒரு கேட்குற மாதிரி வரும் பொழுது பக்கத்தில் அபூ ஜஹில் உட்காந்து அவன் எடுத்து கொடுக்குறான். அபூ தாலிப் மறந்துடாத, உங்கள் அப்பா எந்த வழியில் மூத்தா போனார், உங்கள் பாட்டனார் எந்த வழியில் மூத்தா போனார், உன் அப்பனும் பாட்டனும் செஞ்ச வழியை விட்டு நீ புது வழிக்கு போயிடாத, அப்பன் பாட்டன் வழி உனக்கு வேணுமா, உன் புள்ள வழி வேணுமா என்று அவன் ஒரு பக்கம் ஓதுறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் ஓதுறாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ்வுடைய இது எடுபடலை. அதை தான் அவர் கேட்குறாரு. என்ன செஞ்சார், நான் எங்கள் அப்பன் பாட்டன் வழியிலே மூத்தா போயிடுறேன், நான் அந்த கொள்கையில் வற்புறுத்தாதப்பான்ட்டார். இவ்வளவுக்கும் சப்போர்ட்டாக இருந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பிரச்சாரம் செஞ்சும் கூட அவருக்கு என்ன செய்யலை, இந்த கொள்கை உள்ளத்தில் போகலை. அப்போ அந்த வார்த்தை சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅஸ்தக்ஃபிரன்ன லக மால முன்ஹன்ஹு, இறைவன் தடுக்கவில்லை என்று சொன்னால் உமக்காக வேண்டி நான் வந்து பாவ மன்னிப்பு தேடுவேன் அல்லாட்ட, உமக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், அல்லாஹ் தடுக்காமல் இருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. சொன்னவொன்னே அவர் இறந்து போயிட்டார். அந்த காஃபிராகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே மரணித்து விடுகிறார். மரணித்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன கவலை, நம்ம யார் யாருக்கோ சொன்னோம், அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நம்மளோட நகமுஞ்சதையுமாக இருந்து ஒரு வீட்டில் ஒன்றா வசித்து டெய்லி அவரை சந்தித்து டெய்லி அவர்கிட்ட பேசி நம்முடைய எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்து வைத்திருந்து அவர் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார. நம்ம பெரிய வாப்பா வந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிறாமல் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. கவலைப்பட்ட உடனே 2 வசனம் அந்த நேரத்தில் எல்லாம் இறக்குறான். 2 மெசேஜ் அங்கே வருது. 2 மெசேஜ் என்ன, நீ வந்து தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற, தூதருடைய வேலை என்ன, சொல்கிற வேலை தான்,
உள்ளத்தில் கொண்டு சேர்க்கிற வேலை உனக்கா? நீங்கள் சொன்ன அவர் கேட்டுருவாரா? நீங்கள் சொல்லலாமே தவிர ஒருவர் நேர்வழிக்கு வருவாரா வரமாட்டாருங்கிறது நம்ம கையில் உள்ளதில்ல. அது எதுக்கே மட்டும் கவலைப்படுற நீ? இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மய்யஷா. அல்ல, நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கெல்லாம் உனக்கு நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ யஹ்தி மய்யஷா. அல்லாஹ் நான் தான் நாடி ஆளுக்கு நேர்வழி காட்டுவேன். உங்கள் பெரிய அப்பாவா இருக்கலாம், அவருக்கு நேர்வழி காட்ட மாட்டேன். உன்னை கொள்றதுக்கு ஒருத்தர் வருவார் உமரு, அவருக்கு நேர்வழி காட்டி விடுவேன். உள்ள வந்தவருக்கு நேர்வழி காட்டுவேன், சப்போர்ட்டாக இருந்தவருக்கு நேர்வழி காட்ட மாட்டேன். அது என் கையில் உள்ளது. இதுக்கு நீங்க கவலைப்படுற? என்னமோ உன் கையில் ரைட் இருக்கிற மாதிரி இதுக்கு இந்த அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற. சொல்லியா கேட்கல, விட்டுரு, அவ்வளோ, அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ எவ்வளோ வார்த்தையெல்லாம் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அந்த அபூ தாலிபுடைய மரணம் குஃபுரில் மரணித்ததற்காக வேண்டி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்ததற்காக வேண்டி கவலைப்படும் பொழுது தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறந்துக்கிறான். இந்த வசனம் 28வது சூறாவில் 56வது வசனம் இது. இந்த வசனத்தை அல்லாஹ் அருள்றான். எப்படி? இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மய்யஷா. நீ நினைத்தவருக்கெல்லாம் நேர்வழி காட்ட உனக்கு முடியாது. நான் யாரை நினைக்கிறோன்னா அவனுக்கு நான் நேர்வழி காட்டுவேன். அது நம்ம ரைட், அது நம்ம அதிகாரம். அதில் நீ போட்டு கையில் எடுக்க முடியாதுன்னு அதை கண்டிக்கிறான். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், பெரியாப்பா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அல்லாஹ் தடுக்கலைன்னா உனக்கு பாவ மன்னிப்பு தேடுவேண்டு. அதுக்கும் அல்லாஹ் கோவம் வருது. அது என்ன தடுக்க, ஏற்கனவே தடுத்தானே வச்சிருக்கிறேன். அதாவது அல்லாவை ஏற்றுக்கலைன்னா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. இப்ராஹிம் நபிக்கே தடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் எப்படி நீங்கள் பெரியாப்பாவுக்கு போய் பாவ மன்னிப்பு தருவேன்னு சொல்லுவேன்? அதுக்கு ஒரு வசனம், மாக்கானலின் நபி உள்ளதீன் ஆமனும் ஐ எஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன உலவுக்கான உலை குர்பா. நபியாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி கிடையாது. எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, எவ்வளவு காணும் உளிய குர்பா, எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரியே, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுறதா இருந்தால் அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கணும். அவர் அல்லாவுக்கு ஷிர்க் வைத்தவராக இருப்பாரையானால், அல்லாவை ஏற்றுக்கிட்டு மற்றவங்களையும் ஏற்றுக்கிட்டு இருப்பாரையானால், அவருக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேட முடியாது. உங்களுக்கு மன்னிப்பு இல்லை, என்ன மன்னிக்க மாட்டேன்னு நல்லா தெளிவாக சொல்லிட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஓ யக்ஃபிரு மாதூன தாலிக லிமன் யஷா. இதை தவிர மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான்னு குர்ஆனில் டிக்ளேர் பண்ணி இருக்கும் பொழுது, இப்ராஹிம் நபிக்கே வாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டது எல்லாம் கண்டிச்சு இருக்கும் பொழுது, நீங்கள் எப்படி உங்கள் பெரியாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்பீங்க? அதையும் நிறுத்திக்கிறன்னு பார்த்துக்கிறேன்ட்டான். வாக்குறுதி கொடுத்தியல்ல, அதையும் நிறுத்திடணும். அந்த விளையாட்டு பண்ணக்கூடாது. நேர்வழிக்கு வரலையேன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் கையில் இருக்குன்னு நடக்கூடாது. சொன்னீங்களா, கடமை முடிஞ்சு போச்சா, அவர் ஏற்றுக்கலையா, போய்கிட்டு அடுத்தாலும் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இது என்ன உங்கள் கையில் உள்ள அதிகாரத்தை பறிச்ச மாதிரி கவலைப்படுறது என்ன அர்த்தம் என்று எல்லாம் கேட்குறான். அப்போ இந்த வசனமும் என்ன செய்கிறது? லின் நபி வல்லதீன ஆமனு ஐ எஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன உலவுக்கான உலை குர்பாங்கிறது 9வது அத்தியாயத்தில் 113வது வசனம். அதாவது இணை கற்பிக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி இந்த 2 வசனம் இறங்கியது. இந்த விவரத்தை நீங்கள் புகாரியில் 3346வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவத்தை எல்லாம் முழுசாக புகாரியில் விளக்கி இந்த 2 வசனமும் இதற்கு தான் இறங்கியது என்ற விவரத்தையும் அந்த ஹதீஸில் சொல்லப்படுவதை பார்க்கலாம். இது எதுலேருந்து எதுக்கு இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான், எதுக்காக இந்த கண்டனத்தை பதிவு செய்கிறான், எதுக்காக இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று செய்தி ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ் காப்பாற்றி வச்சிருக்கிறான். சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த பவர் இல்லையே. இவங்க என்னென்னமோ ஷேக்குங்கிறான், முரீதுங்கிறான். அவன் வந்துக்கிட்டு பார்த்தாலேயே நமக்கு நேர்வழி கிடைச்சிருங்கிறான். பெரியார் போய் பார்த்தவர் நமக்கு ஒரு அறிவுரை சொன்னார்னா அப்படி உள்ளத்தில் போயிடுமா? அதை நமக்கு பயான்கள்லாம் சாதாரண பயான்லாம் எடுபடாதான். ஷேக்குன்னு இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட போய் கையை அடித்து ஒரு உறுதிமொழி கொடுத்தோம்னா பவர் ஏற்றிடுவாங்களாம். அந்த பவர் ஏற்றணும் நமக்கு நேர்வழி கிடைச்சிருன்னு சொல்லி முறிதெல்லாம் வாங்குறாங்களே. அப்போ ரசூல்லா போய் எவ்வளோ பவர் ஏற்றி பார்க்குறாங்க. பெரிய வாப்பாவுக்கு ஏற்றி பார்க்குறாங்க, பவர் ஏற மாட்டேங்குது. பெரிய வாப்பாவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் எவ்வளவுக்கு சொல்லணுமோ சொல்லி 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 பார்க்குறாங்க. காது வரைக்கும் போகுதே தவிர உள்ளத்துக்கு போக மாட்டேங்குதே. அப்போ இப்படி பெரியார் ஷேகு பிடிச்சி நம்மளுக்கு ஏற்றுவார். ஷேகு பிடிச்சி சொன்னோன்னே எப்படி நேர்வழி கிடைக்கும்? எல்லாம் பொய். மனுஷன் தான் அதை விளங்கிக்கிறேன். ஷேகுங்கிறவன் அப்போ நபிகள் நாயகத்துக்கு மேலே பெரிய ஆளாக நினைக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு மேலே இந்த ஷேகுகள்லாம் பெரிய ஆளுக்க, அவங்கள பார்த்தாலும் நேர்வழி கிடைச்சிரும். அவங்க வாயினால் ஒரு வார்த்தையை சொன்னாலே என்னவாயிரும், நமக்கு நேர்வழி கிடைச்சி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேர்வழி கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய கையில். அந்த ரைட் அல்லாஹ் கையில் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தாங்களா? இருந்த வரைக்கும் வளர்ச்சி பெரிய சொல்லிக் கொள்ளும்படியான வளர்ச்சி கிடையாது.
அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் கூட்டமாகலாம் வரல. ரசூல்லாவே விரட்டி விட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்கல்ல, அப்போ என்னடாண்டா ஊரே மாறுது, இப்படி கூட்டமாக மாறுது. சொல்றதுக்கு ஆள் இல்லை, சொல்வதற்கு ஆள் இருக்கும்போது வளர காணா, பெரிய வளர்ச்சி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டு போயிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மக்களும் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாக தான் மிச்சமாக இருந்தாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அதிகமான மக்கள் இணைஞ்சாங்க, இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அப்போ அதில் என்ன வழங்குது? அல்லாஹ் நினைச்ச கொண்டு சேர்த்துரும். அது பாட்டுக்கு நம்ம கணக்குப்படி என்ன நினைக்கிறோம், ரசூல்லா இருந்தால் தான் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க நம்ம நினைக்குவோம். ரசூல்லா ஊரை விட்டு போயிட்டதுனால எல்லா பேரும் காஃபிரா மூத்தா போயிடுவான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ரசூல்லாவே இல்லாத நேரத்தில் அது பாட்டுக்கு மெசேஜ் போயிட்டே இருக்குது. முகமது என்ன சொன்னார், அப்படி பரவிட்டு இருக்குது, கொண்டு போய் எல்லாம் சேர்த்துருவான். அது காதலையும் சேர்த்தான், உள்ளத்துலையும் சேர்த்து விட்டான். காதில் மட்டும் சேர்க்கல, இல்லை உள்ளத்துலையும் சேர்த்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது வளர்ந்ததை விட அவங்க மக்காவில் இல்லாத பொழுது அதிகமாக இஸ்லாம் வளர்ந்தது. அப்போ நேர்வழி காட்டுறது அல்லாட்ட இருக்குன்னு வழங்குதா இல்லையா? யாரும் யாருக்கு நேர்வழி காட்டிட முடியாது, சொல்கிறோம். இது காது வரைக்கும் போய் எத்தனை பேருக்கு நின்று எத்தனை பேரோட உள்ளத்துக்கு போகும்? இவ்வளோ அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வைக்கிறோமே, நீங்கள் போய் சில பேருக்கு இந்த குரானை எடுத்தே காட்டுங்களேன், ஏற்றுக்கிற மாட்டான். அல்லா சீல் வச்சுட்டா என்ன பண்ணுறது? அல்லா சீல் அடிச்சிருப்பான் சில பேருக்கு என்ன செய்வான், அல்லா சொன்னால் நம்ம கேட்டு தான் ஆகணும். அல்லாஹ்வோட சொல்கிறான், குரான் ஆயத்தில் எடுத்து காட்டுறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட நினைக்கிறானோ அவங்களுக்கு போகுமே தவிர, இவ்வளோ ஆதாரங்களையும் காட்டிட்டு மறுக்கணும் இருக்க தானே செய்கிறான். இவ்வளோ ஆதாரங்களை பார்த்துப்பட்டு கூட அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, எங்கள் வாப்பா சொன்னால் சரியா இருக்கு, நாங்கள் எங்கள் வழிமுறை விட மாட்டோம்னு சொல்கிறானா இல்லையா? அது ஏன் அப்படி சொல்கிறான்னா, அதுக்கு நம்ம தளர தேவையில்லை, நம்ம வெப்சைட் போக அவசியமே கிடையாது. நம்ம சொல்லிவிட்டோம், அல்லாஹ் நாடல், அவ்வளவுதான். அல்லாஹ் நாடுனா நேர்வழிக்கு வரும், வராட்டி போயிட்டார், இப்படி தான் நினைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த அபு தாலிபுடைய சம்பவமும் இதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. அதே மாதிரி அவர் பெரியாப்பா விட்டுருங்க, ஒவ்வொரு மனிதனும் அவருடைய தாய் தந்தையர் மேலே எல்லாருக்கும் பாசம் இருக்குமா இல்லையா? நல்ல மனிதர்களுக்கு பாசம் இருக்கும், கெட்டவனுக்கு வேண்டாம் பாசம் இல்லாமல் இருக்கும். தாய் தந்தையர் அடித்து விரட்டுறவன்லாம் இருப்பான். நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் என்ன செய்வான், தகப்பனார் மேலே பாசமாக இருப்பான், தாயார் மேலே பாசமாக இருப்பான், அவங்களுடைய துன்யாவிலையும் அவங்க நல்லா இருப்பதற்கு ஆசைப்படுவான். அவங்க மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுமையில் அவங்க நல்லா இருக்கணும் என்பதற்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா என்று ஒரு மனிதன் சிந்திப்பான். சரியான பிள்ளையாக இருப்பானே ஆனால் தாய் தகப்பனுக்கு இப்படியெல்லாம் நினைப்பான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகப்பனாரை பார்த்தது கிடையாது. தாய் வயிற்றில் இருக்கும்போதே இறந்துட்டதுனால தகப்பனாரை பார்த்தது இல்லை. தாயாரும் சின்ன வயசில் நினைஞ்சிட்டாங்க, இறந்துட்டதுனால தாயாருடைய முகம் கூட அவங்களுக்கு சொல்ல முடியாத வயசில் இறந்து போயிட்டாங்க. அப்போ ஆனாலும் தாய் தந்தையர் மேல் அவங்களுக்கு ஒரு பாசம் இருந்தது. பாசம் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மதீனாவுக்கு பிரயாணம் பண்ணி போகும் பொழுது அவங்க தாயார் எந்த இடத்துல இறந்தாங்களோ அப்போவாண்டு ஒரு இடத்துல தான் இறந்து போகிறாங்க. அந்த இடத்த கடந்து போகும் பொழுது அல்லாட்ட அனுமதி கேட்குறாங்க. என்ன அனுமதி கேட்குறாங்க? எல்லாம் அந்த இடத்துல எங்கள் அம்மா மூத்தா போனாங்க, இந்த சின்ன வயசில் அந்த மூத்தா போனது உங்களுக்கு பதிஞ்சு இருக்கிறது, இந்த இடத்துல வச்சு தான் என்னுடைய தாயார் மரணித்துட்டாங்க, அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கணும். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாம நான் நபியாகிறதுக்கு முந்தைய மூத்தா போயிட்டாங்க, அவங்க சரியான கொள்கையில் இருந்திருக்க மாட்டாங்க, அதனால இறைவா அவங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா, நான் பர்மிஷன் கேட்குறாங்க. உடனே கேட்டவும் இல்லை. அல்லாஹ் என்ன முடிவு எடுக்கான்னு சொல்ல முடியாது இல்லையா? பெத்த தாய்ங்கிறதுக்காக வேண்டி சலுகை கொடுக்க மாட்டான்னு நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தாயாருக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட, அவங்க பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி நான் துவா செய்யலாமா என்று அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் மறுத்துறான், அதெல்லாம் கூடாது. ஏன்? அவங்க இணை ஏற்பிக்கக்கூடியவர்களாக இறந்துருக்கிறாங்க, அப்படி உங்கள் அம்மாவாக இருந்தால் எனக்கு என்னன்ட்டான்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய இவன், இவ்வளோ இணை கற்பிச்சுக்கிட்டு நபிமார்களை காப்பாற்றுவாங்க, ரசூல்லா சிபாரிசு பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கான் இவன். யார் செய்கிற காரியம் பூரா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற காரியம், செத்துப்போன ஆட்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான், அங்கே போய் கும்பிட்றான், அங்கே போய் வழிபடுறான், அங்கே போய் துவா செய்கிறான், அங்கே போய் நேர்ச்சை செய்கிறான், அங்கே போய் உண்டிக்கு போனான், அம்புட்டு சிறுக்கான காரியத்தையும் செய்து விட்டு இந்த ஷிர்க் வைக்கிற எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பண்ணி என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறானே. பெத்த தாய் ஷிர்க் வச்ச ஆளை கொண்டு போக முடிஞ்சா? பெத்த தாய் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக மரணிச்சிட்டாங்க, அல்லாட்ட பர்மிஷன் தான் கேட்குறாங்க, யாரெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும், எனக்கு ஒரு அனுமதியை கொடு. அல்லாஹ் மறுத்து விட்டான். சரி, பாவ மன்னிப்பு அனுமதி இல்லாட்டி பரவாயில்ல, எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ண இடத்த போய் பார்க்கணும், அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறியா, போய் பார்த்துக்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், கபரை போய் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தானே தவிர எல்லா கபராளிகளுக்கும் ஒரு துவா செய்வோமே, யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், எங்களையும் உங்களையும் எல்லாம் மன்னிப்பானாகன்னு கேட்போமே, அது பேசக்கூடாது. அம்மாவுடைய கபருக்கு போகணும், பார்த்துட்டு வந்துடணும், அதுக்கு வேண்டாம் உங்களுக்கு அனுமதி இருக்கே தவிர எதுக்கு அனுமதி இல்லை? மற்ற ஜியாரத்தில் போய் இறந்தவர்களுக்காக ஒரு துவா செய்வீங்கல்ல, பாவ மன்னிப்பு கேட்பீங்கல்ல, அது உங்கள் அம்மாவை கேட்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இஸ்ததன் துரப்பி,
என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன். அன் அஸ்தக்ஃபிரலி உம்மி, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக என் இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன்லி, என் இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. அது என்ன, வஸ்தஅதன்துஹு அன் அஸூர கபரஹா, அவங்களுடைய கபரை அடக்கத்தலத்தை சந்திப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன். ஃபஅதினலி, எனக்கு இறைவன் அனுமதி கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம்ல 1621வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தரவில்லை. கபரை பார்ப்பதற்கு அனுமதி கேட்டேன், அனுமதி தந்தான்னு சொன்னா, பெத்த தாய்க்கு கூட ஒரு ரெக்கமெண்ட் பண்ண முடியலையே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா, பெத்த தாய்க்கு கூட யாருக்கு முடியல, இறை தூதருக்கு, அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியாவுக்கு, உலக அவுலியாக்கள்லாம் சிறந்த அவுலியாவுக்கு என்ன இல்லை, ரைட் இல்லைன்னு எல்லாம் மறுத்துடுறான். அப்போ இதில் நம்ம என்ன வழங்கணும், இதெல்லாம் நம்ம இணை கற்பிச்சுக்கிட்டு இருந்தால் ரசூல்லா காப்பாற்றிடுவாங்க, நாவூராண்டவர் காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறானே, அதெல்லாம் நிற்கவே நிற்காது என்பதற்கு இதோட ஆதாரம் வேணுமா? ரசூல்லாவுடைய பெத்த தாய்க்கு முடியாட்டி நம்ம ஏகத்துவத்தை விட்டோன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. அது விளங்கிக்கணும். அல்லாவை தவிர யாரையாவது வணங்குனீங்க, பெத்த தாய்க்கு ரசூல்லா கொண்டு முடியல, உங்களை பிடிச்சி கூப்பிட்டு எப்படி போவாங்க? அவங்க அம்மாவே காப்பாற்ற முடியலையே, அம்மா விடுங்க, வாப்பா விஷயம் என்னாச்சு? ஒருத்தர் வர்றாரு, வந்து என்ன செய்யறாருன்னா, யார சொல்லலாம் ஐநாபி, அல்லாவுடைய துறை எங்கள் வாப்பா இப்போ எங்கே இருக்காருங்கிறாரு. வாப்பா மூத்தா போயிட்டாரு, மூத்தா போன வாப்பா பற்றி தான் கேட்குறாரு. ஒரு ஆள் வர்றாரு, அவங்க தகப்பனார் அதுக்கு முந்தைய இறந்து போயிட்டாரு, இறந்து போன தகப்பனை பற்றி வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, எங்கே இருக்காருன்னா அந்த மறுமையில் எங்கே, அந்த அந்த அந்தஸ்தை கேட்குறாரு. எங்கே இருக்காருன்னா காணா போனால தேடி பிடிச்சாங்கன்னு அந்த அர்த்தத்தில் கேட்கல. ஐநா அப்படின்னா எங்கள் வாப்பா இப்போ வந்து சொர்க்கத்தில் இருப்பாரா நரகத்தில் இருப்பாரான்னு கேட்குறாரு. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா, என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், அவர் இப்போது எந்த நிலையில் இருப்பார் என்று கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுமில்ல, இவர் இஸ்லாம் வர்றதுக்கு முந்தைய இறந்துட்டார், ஆளும் தெரியும், தகப்பனாரையும் தெரியும். அதனால ரசூல்லா பழிச்சுன்னு கேட்டோன்னு நினைச்சாங்க, ஃபின்னார், இது என்ன கேள்வி, நரகத்திலாம் இருப்பார். காய்ச்சலாம் பார்க்க மாட்டாங்க, பாப்பா பற்றி சொன்னால் கோவிச்சுக்கிட்டா என்ன செய்யறது, அதெல்லாம் கிடையாது. அல்லாவுடைய விஷயத்தில் என்ன கோவிச்சானுக்கு என்ன செய்யறது, மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம், அல்லாவுடைய மார்க்கத்தில் அவனை ஏற்றுக்கிட்டவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்குமே தவிர ஏற்றுக்கலன்னா கிடைக்காது. உங்கள் பாப்பா வந்து ஏகத்துவத்தில் வாழவில்லை, இணை கற்பித்தவராக மரணித்திருக்கிறார். அப்போ அவர் எங்கே தான் இருப்பார், நரகத்தில் அப்பா இருப்பார். நீ ஏற்றுக்கிட்டா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உங்கள் பாப்பாவுக்கு கிடைக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க பின்னார்ந்து. அவர் திரும்பி போனவுடனே இன்னொரு இப்படி அழுதுகிட்டு வர போறாரு. அவர் அழுவே தானே இருக்கேன், நம்ம தகப்பனார் நரகவாசி ஆகிட்டாருன்னு ஒரே ஒரு கவலையோட போறாரு. இங்கே வாண்டு கூப்பிட்றாங்க, போனால இங்கே வா கூப்பிட்டு, இன்ன அபி அபாக்க பின்னார், அட எங்க வாப்பா உங்க வாப்பாவும் நரகத்தில் தான். உங்க வாப்பா சொன்ன நீ அழுதுகிட்டு போறியா, ஓ வாப்பா மட்டும் இல்ல, இன்ன அபி அபாக்க பின்னார், ஏன் தகப்பன் ஓன் தகப்பன் நரகத்தில். அப்ப ஏன் தகப்பன் நரகத்துக்கு போறாரு, அவர் தௌஹீதுல இல்லை, அவர் பல தெய்வத்தை வணங்கினாரு, ஒரு இறைவனை வணங்கவில்லை. இறை தூதர்கள் வராவிட்டால் கூட கல்லு மண்ணு கழுத குதிரையெல்லாம் கடவுள் இல்லைன்னு தெரியாதா? ஒரே ஒரு இறைவன் சூப்பர் பவர் இருக்காங்கிற அளவுல வாழ்ந்திருக்கணுமா இல்லையா? அப்படி சாபியன்கள் ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்களா இல்லையா? அந்த மாதிரியாவது இருந்திருக்கணும். நபிமார்கள் வராத காலத்தில் இந்த வேதங்கள், தொழுகை முறை, நோன்பு முறையெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது கடவுள் இல்லைன்னு இருக்கிற மூளையை கொண்டு சொல்ல முடியுமா? தூதரா வரணும், ஒரு கள்ளத்துக்கு வச்சுட்டு கடவுளுங்கிறான், இது கல்லுன்னு அவனுக்கு தெரியும், அவன் மூளையை தீர்ப்பளிக்குது, அதை போய் கடவுளுங்கிறான். சூரியனை போய் கடவுளுங்கிறான், சந்திரனை போய் கடவுளுங்கிறான். இது ஏன் நீ கடவுள்னு சொன்ன? இதை சொல்வதற்கு தூதர் வர வேண்டியது இல்லையே, உன் அறிவு சொல்லுமே. நீ செஞ்ச பொருளை நீ எப்படா கடவுளும்ப, நீனா பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாது போய் கடவுள்னு சொல்லி என்ன அர்த்தம்னு கேட்க மாட்டானால. அதனால தான் அவங்களுக்குலாம் மன்னிப்பு இல்லை. தூதர்கள் வரலன்னா மன்னிச்சிட வேண்டியதானே. அப்போ தூதர்கள் வராத சமுதாயத்தில் இருந்தால் கூட அவங்க ஏகத்துவத்தை விட்டு அல்ல மன்னிக்க ரெடியா இல்லை. நீ தூதர்கள் வந்த சமுதாயம் செஞ்சிட என்ன ஆகும்? தூதர்கள் வராதவர்களுக்கு இதுங்க மன்னிக்கிறாங்க, உங்களை மன்னிக்கலாம்லங்க. மன்னிக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுக்கு தூதர் அனுப்பப்பட்டாரா? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுக்கு தூதர் யார் வந்தாங்களா? அவங்க சொல்லி அதை கேட்காம ஒரு நிராகரிச்சாரா? இல்லை. அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லைங்கிறான், மன்னிப்பு இல்லைங்கிறான். உங்களுக்கு தூதர் வந்திருக்கிறாரு, வேதம் இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, இவ்வளவு ஏகத்துவ வசனங்கள்ல திருப்பி திருப்பி பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழாக்கம் வந்திருக்கிறது, ஹதீஸ் நூல்கள் வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்க கூட்டாம்போக்குள்ள போய்கிட்டு இருந்தா எப்படி மன்னிப்பான்ல? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். இது எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல 302வது ஹதீஸ்ல, எது உங்க வாப்பாவும் எங்க வாப்பாவும் உன்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனா நரகத்திலாம் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தும் பெத்த தகப்பனாரை சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்க முடியவில்லை.
பெத்த தாயை சொர்க்கத்தில் சேர்க்க முடியவில்லை. பெத்த தாய்க்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு கூட அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு பிடிங்கிட்டான். நான் ஒரு முடிவெடுத்து அதான் முடிவு, அதில் உங்களுக்கால மாற்ற முடியாது. எனக்கு தந்தவா நீங்களும் மாறிக்கிறேன்னு, உங்களுக்கு தந்தவா நான் மாறுவேனா? படைச்ச நான் மாறுவேனா? எனக்கு தகுந்தவாறு தான் நீங்களும் எல்லாரும் மாறிக்கிறேன்னு. நான் எதை விரும்புகிறேனோ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களை எல்லாரும் மாற்றிக்கணும்னு எல்லாம் விரும்புகிறான். அவனுடைய எஜமான தனத்தை விட்டு தர மாட்டான் என்பது இதிலிருந்து விளங்குகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போர் சம்பவம் உங்களுக்கு சொன்னோம் இல்லையா? உஹது போரில் கொல்லப்பட்டார்கள் வதந்தி வந்த உடனே எல்லாம் ஓட்டம் பிடிக்குது. ஓட்டம் பிடிச்ச உடனே அப்போ ஒரு வசனத்தை எல்லாம் இறக்குறான். முதல் சொன்னது வேற அதிகாரத்தில் பங்கு இல்லைங்கிறது, அது ரசூலுல்லாவை கண்டிக்கிறது. இது கோழைத்தனமாக போனாங்களே சஹாபாக்கள், அவங்கள கண்டிக்கிறதுக்கு ஒரு வசனம். என்ன வசனம்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓடுறீங்க. கொல்லப்பட்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு போர்க்களத்தை விட்டுட்டு ஓட பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் இந்த போருக்கு வந்தது, இதில் தியாகம் செஞ்சதெல்லாம் எனக்காக இல்லை, ரசூலுல்லாவுக்காக தான். அவர் இருந்தால் நீங்கள் களத்தில் நிற்பீங்க, அவர் மூத்தாயிட்டா இஸ்லாத்தை விட்டு ஓடி போயிருவீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். அல்ல என்ன கேட்குறான்? ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை, அவர் என்னுடைய ஒரு பிரதிநிதி அனுப்பி வச்சிருக்கிறேன். கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு, அவங்களுக்கு முன்னாடி பல தூதர்கள் போய்விட்டார்கள். அவையும் மாத்த, இந்த தூதர் இறந்து விட்டால், குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபுத்தும் அல ஆக்காபிக்கும், வந்த வழியே போய்விடுவீர்களா? இந்த தூதர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இஸ்லாத்தில் இருப்போம், தூதர் போயிட்டாருன்னா எங்களுக்கு இது வேண்டியில்லை, நாங்கள் விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னா நீங்கள் அவருக்காக தான் இஸ்லாத்துக்கு வந்தீங்களா? எனக்கு பயந்து வந்தீங்களா? என்னுடைய நரகத்துக்கு பயந்து நீங்கள் வரணும், என்னுடைய விசாரணைக்கு பயந்து வரணும், நான் தரக்கூடிய சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு வரணும். முகமது அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு பாசம் அதுக்காக வரக்கூடாது. முகமது இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம், முகமது போன பிறகு எங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு போனீங்கன்னா அதெல்லாம் சொல்லி காட்டுறான். குத்தில கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபுத்தும் அல ஆக்காபிக்கும், வந்த வழியே போய்விடுவீர்களா? ஒமை என் கலிபால அகிபைகி, யார் வந்த வழியே ரிவர்ஸ் போய்விடுகிறானோ ஃபலையல் உரல்லாக செய்யா, அவன் அல்லாவுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது, போனா போய் தொலைஞ்சு போடான்றாங்களா? நீ ரசூலுல்லாவுக்காக தான் இந்த மார்க்கத்துக்கு வந்தானே போய்கிட்டே இரு, எனக்காக வந்தா இரு, எனக்காக என்னுடைய வல்லமையை நினைத்து நீ வந்திருந்தால் இங்கே இருக்க வேண்டும். நீ ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன், அதுக்கு பிறகு எனக்கு இஸ்லாம் வேணான்னு போனீங்கன்னா போயிட்டே இரு, உன்னால எனக்கு எந்த கேடும் செய்ய முடியாது, என்னால் உனக்கு கேடு செய்ய முடியும். ஃபலையல் உரல்லாக செய்ய, அல்லாவுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது. ஒச எஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன், நன்றியோடு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கூலி தருவேன், நன்றி கெட்டவனுக்கு நான் கூலி தர மாட்டேன். இது நன்றி கெட்டவங்கிறான். எதை? ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம், ரசூலுல்லாஹ் போனால் போயிடுவோம், இவன்லாம் நன்றி கெட்டவன், இவனை நான் பார்க்குற விதத்தில் பார்த்துக்கிறேன் நல்லா கண்டிக்கிறான். இது 3வது சூறாவில் 144வது வசனத்தில் இருக்கிறது. இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த வசனத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யூஸ் பண்ணி காட்டுறாங்க. அது என்ன சந்தர்ப்பம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அவங்க மரணித்த உடனே சஹாபாக்கள் இவ்வளவு ஆயத்துகள் இருந்தும், இவ்வளவு தெளிவாக தௌஹீதை போதிச்சு இருந்தும், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க, மூத்தாவலைங்கிறாங்க எல்லாரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிட்டாங்க, அவங்களுடைய மூச்சு பேச்சு இல்லை, அப்படி போட்டபடி கிடக்கிறாங்க. அப்போ அவங்கள பேச மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டா ஏண்டு கேட்க மாட்டேங்கிறாங்க, கை கால் துரும்புதல் அசைவு கூட இல்லை, அப்படி இருக்கிறாங்க. நல்லா தெரியுது இறந்து போயிட்டாங்கன்னு. ஒன்று வேணாம், ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு பார்க்குற, கையில் கொண்டு மூக்கில் கையை வச்சு பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது. அதில் நெஞ்சு ஏறி இறங்குறத வச்சு என்ன செய்யலாம்? மூத்தா போயிட்டாங்களா இருக்கிறாங்களாம் தெரிஞ்சிடலாம். இதுக்குன்னு அவங்க ரெடியாக இல்லை. ரசூலுல்லாஹ் மேலே வச்ச அந்த பாசத்தின் காரணமாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா இருக்கிறாங்க, மூத்தாக கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. மூத்த ஆயிட்டாங்க, அது உண்மை, அது யதார்த்தமான உண்மை. சஹாபாக்கள் அதிகமான பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எப்படி ரசூலுல்லாஹ் மூத்தாகிறது? அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சாதாரண ஆளா? அவங்க மூத்தாவாங்களா? அது எப்படி மூத்தாகிறதுங்கிற அளவு அவங்க நினைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, இது யார் நினைக்கிறா? சாதாரண நேற்று முந்தா நாள் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபிகள் மட்டும் நினைக்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு பெரிய கூட்டமே நினைக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? இன்னல்லாஹல யன்திகுல் அல் லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசும், அவர் சில விஷயங்கள் அவர் சொல்லுவார், அது மாதிரி வஹி வரும். அப்படி ஒரு சிறந்த ஒரு சஹாபி என்று பாராட்டப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? கையில் வாளை எடுத்துக்கிட்டு, எவனாச்சும் ரசூலுல்லாஹ் மூத்தா போனதா சொன்னீங்க தலையை சீவிடுவேங்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
கையில் வாழை எடுத்துக்கிட்டு ரசூல்லா மௌத்தா போய் இருக்கிறாங்க, நல்லா தெரியுது. மௌத்தா போனதா சொன்னீங்கன்னா தலை இருக்காது. அவ்வளவு அந்த மிரட்டி வேற அந்த கருத்துக்கு ஆள் சேர்க்கிறார். அதிகமான பேர் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் பேர் ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க நினைக்கிறாங்க. அந்த கொஞ்சத்தையும் காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, மிரட்டுறாரு. எவனா சொன்னீங்க தலை இருக்காது. அவ்வளவு ரசூல்லா மேலே முகபத்து இருந்த உண்மைதான். அப்போ என்ன ஆகுதுண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த ஸ்பாட்டில் இல்லை. ஏன்னா அபூபக்கர் அவர்கள் மதீனாவில் வசிக்கலை. மதீனாவுக்கு வெளியே சனஹ்ன்ற ஒரு ஏரியாவில் எக்ஸ்டென்ஷன் ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் தான் அவருடைய குடியிருப்புலாம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் செய்து கேள்விப்பட்டு வேகமாக என்ன செய்கிறாரு, அவர் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. இவ்வளோ இந்த ஒரு கூட்ட அசம்பிள் ஆகிற வரைக்கும் அவர் அந்த இடத்துல இல்லை. உடனே வர்றாரு. வந்தவுடனே நிலைமையை பார்த்தா விளங்கிட்டாரு. மக்கள் பூரா ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவலங்கிற கருத்து தான் அனைவர்ட்டையும் இருக்குன்னு தெரியுது. நேராக வந்து என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை மூடி வச்சுருந்தாங்களா, முகத்தை நீக்கி நெத்தியில் முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவனுக்குள்ளே ரசூல்லாட்ட பேசுகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. திபுத்த ஹையன் வமையித்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் வாசமாக இருந்தீர்கள், மையத்தாக இருக்கும் பொழுது, மையத்துங்கிற வார்த்தையை போடுறாங்க. உயிரோடு இருக்கும்போது மௌத்தாயிட்டாங்கிறத அவ்வளோ அற்புதமாக மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. மௌத்தாவலன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ரசூல்லாவை பார்த்து பேசுகிற மாதிரி என்ன செய்கிறாங்க. முதல்ல திபுத்த ஹையன் மையித்தா, நீங்கள் ஹயாத்தோடு இருக்கும் போதும் நறுமணமாக இருந்தீர்கள், மையத்தாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் நீங்கள் நறுமணமாக இருக்கிறீர்கள். ஒரு குணத்தை பார்த்து வாசனைக்கும்ல, துர்நாத்த அடிக்கும்லங்க, அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இறந்த பிறகு கூட உங்கள் உடல் நாற்றம் அடிக்கல, இறந்துட்டீங்கிறது அவ்வளோ அழகாக பதிய வைக்கிறார். பதிய வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு மூத்தை தான் தந்தான். மா ஜாலல்லாஹு லக்கல் மூத்தத்தை இல்லல் மூத்தத்தல் ஊலா. சில பேர் நினைஞ்சாங்கன்னா மூத்தா போயிட்டாங்க, இப்போ எந்திரிச்சு வாழ்ந்துட்டு அப்புறமேல முன்னோர்க்க மூத்தா போவாங்க. அப்படி சில பேர் மூத்தாவை போகலன்னு ஒரு கூட்டம், அவங்களுக்கு இந்த பதில். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்தா தெரியுது மூத்தா போனது, ஆனால் மூத்தா போகக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இது ஃபார்மாலிட்டி மௌத்து, மறுபடியும் எந்திரிச்சு உட்காருவாங்க பாருங்களேன், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு மறுப்பா என்ன செய்யறாரு, அதுக்கு அபூபக்கர் சொல்றாங்க, மா ஜஅலல்லாஹு லக்கல் மூத்தத்தை இல்லல் மூத்தத்தல் ஊலா, முதல் மௌத்து இருக்குத அந்த ஒரு மௌத்தை தவிர வேற ஒரு மௌத்து உங்களுக்கு கிடையாது, அந்த மௌத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். ஒரு மௌத்தை தவிர இன்னொரு மௌத்து உங்களுக்கு கிடையாது, அந்த ஒரு மௌத்து இப்போ உங்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்றாரு. அது இது சிலையடையா ஒரு சூசகமா ஒரு மென்மையா சொன்னார்ல. அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு. வெளியே வந்து மக்களை நோக்கி என்ன செய்யறாரு, மன்கான யாபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், நீங்கள் முகம்மதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் வணங்காம முகம்மதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கிறங்க, முகம்மது இறந்து விட்டார்கள். இப்படி சொல்றாங்க. இப்படி பேரை சொல்லி தலையில் அடிச்ச மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதிரியாக என்ன செய்ய மாட்டாங்க, அபூபக்கர் பயன்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை ஒசத்த வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி இப்படி சொல்றாங்க. மன்கான யாபுது முஹம்மதன், முகம்மதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முகமது இறந்து விட்டார். ஒமன்கான யாபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் சொல்லுங்கள், ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், அவன் தான் சாகாம உயிரோடு இருக்கிறவன். நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாகாம உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னாலேயே அவங்கள கடவுளாக்கிட்டீங்கன்னு அர்த்தம், அவங்கள வணங்கிட்டீங்கன்னு அர்த்தம். தனியா போய் கடவுள்னு பேர சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சாக மாட்டார்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு கதை, அல்லாஹ் வாங்கிட்டுன்னு அர்த்தம். சாக மாட்டாருங்கிற அல்லாஹ்வுக்கு உள்ள தன்மை இல்லைங்க. லேட்டா சாவ ஈசா நபி சாவலன்னு சொன்னாலும் லேட்டா சாவ போறாரு, சாவ மாட்டாருங்கிறது அவருக்கு வரல. இப்ப சாவலையே தவிர இப்ப சாவுறதுக்காக தனியாக அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அவரை தூக்கிட்டு போய் அப்படி வச்சிருக்கலாம். இருந்தாலும் என்ன செய்யறான், நீ சாவாம தூக்குனதுனால இறக்கி விட்டு எல்லாம் சாவடிக்க போறான் ஈசா நபிய. அது சாகாத யாராவது இருக்க முடியுமா, கொஞ்சம் லேட்டா சாவார்னு சொல்லலாம். சாகவே மாட்டாருன்னா அது எப்படி கடவுளா? அபூபக்கர் என்ன பண்றாங்கன்னா அழகா சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்குறவனா இருந்தா தெரிஞ்சுக்கிறங்க, அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். இதை சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு போடுறாங்க. எந்த வசனத்தை, அந்த உஹது போர் வசனம் இருக்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதர் தான், அவருக்கு முன்னாலே தூதர்கள் போய்விட்டார்கள், அவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியே நீங்கள் போய்விடுவீர்களா? யார் வந்த வழியே போய்விடுகிறீர்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவர்களுக்கு கூலி தருவான் என்கிற வசனம். அவையுமா தவ் குத்தில இன்கலபுத்தும் அல்ல ஆக்காபிக்கும் என்கிற வசனத்தை சொல்லி, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதெல்லாம் நீ வாசிக்கலையா? அவர் இறந்து விட்டால் அல்லாஹ் சொல்றதுல இருந்து இறப்பார்னு உங்களுக்கு புரியலையா? அவர் கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லும் பொழுது அவர் கொல்லப்படவும் செய்யலான்னு உங்களுக்கு விளங்கலையா?
அதையும் ரசூலுல்லாஹ் இறக்கவே மாட்டாங்கங்கிறீங்க என்று அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை எடுத்து சொல்லி காட்டுறாங்க, இன்னக மையத்துன் ஓ இன்னகும் மையத்துன், நபியே முகமதே நீனும் ஒரு நாள் மையத்தாக போகக்கூடியவர் தான், அவர்களும் மையத்தாக போகக்கூடியவர்கள் தான், நல்லா குரான்ல சொல்றானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பார்கள் குரான்ல இருக்கும்போது அதை மறந்துட்டு இப்படி நீங்க நினைக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உரையை நிகழ்த்துறாரு. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்த வாள் கீழே விழுவுது. அவருக்கு அப்பதான் பெரிய மேஜர் மிஸ்டேக்ல பண்ணிட்டோம், ஒரு பக்தி அன்புல நம்ம என்ன சிந்தனையை தவற விட்டுப்புட்டு குரான்ல இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட விஷயத்தை கூட கவனிக்காம பெரிய தவறான முடிவுகளை எடுத்துட்டோம். அவர் அப்படி விட்டுப்புட்டு இருந்தாலும் அந்த பக்கம் வந்துட்டாங்க. உமர் பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருந்த கூட்டமெல்லாம் என்ன செய்யுது, அபூபக்கர் அடுக்கடுக்கான ஆதாரங்களையும் வாதங்களையும் அள்ளி போட்ட உடனே அப்படி கூட்டமும் அப்படி வந்துருது. அவரும் வாழை விட்டு கீழே போட்டு என்ன செய்யறாரு, வந்துடுறாரு. அப்ப அதுக்கு பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்கிற விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்ப என்ன எதுக்கு இதை சொல்றோம், மனிதன்கிற முறையில் இந்த மாதிரியான ஒரு பலவீனம் வரும் பொழுது கூட அதுக்கும் ஒரு மறுப்பு கொடுக்கிற விதமா அல்லாஹ் குர்ஆன் அமைச்சு வச்சிருக்கிறான். இந்த வசனங்களை வைத்தான் அந்த மக்கள் வழிகட்டு போகாம தப்பித்து கொண்டார்கள். அந்த வசனம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது, அவுலியாக்க சாவலன்னு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் மௌலிது ஓதுனாங்க வருவாங்கங்கிறான். நினைக்கிறான் இல்ல, மௌலிது ஒரு சபைக்கு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் யா நபி ஸலாம் அலைக்குன்னு கூப்பிட்டோம்னா இந்த இடத்துக்கு வந்துருவாங்கங்கிறான். அங்க வரக்கானா அபூபக்கர் வரமாட்டாங்கங்கிறாங்க. அப்ப இவங்க இந்த குர்ஆன்ல எங்க கொண்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம சமுதாயத்தில் இணை கற்பித்தல் ரசூலுல்லாஹ் மேல அன்பு வைக்கிறோங்கிற பேர்ல தான் வருது. உமருக்கு மேல நீங்க கூட அன்பு வச்சா, நாங்க இருக்கிற அபூபக்கருக்கு மேலே நீ அன்பு வச்சிருவேன். உலகத்தில் எவனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வச்ச அன்போட கூட வச்சிட முடியுமா? ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்களா? அவருக்கு நிகரா யாராவது இருக்குன்னு சொன்னாங்களா? அல்லாஹ்வே வர மட்டும் தானே தோழருங்கிறான். யாரையும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்னு அல்லாஹ் சொல்லல. ஹிஜ்ரத் செஞ்சு போகும் பொழுது ரெண்டு பேரும் அந்த குகையில் இருந்தாங்களே மறைந்து, அதை சொல்லும் பொழுது இது யகூல் சாஹிபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு சொன்னார். தோழர்னு அல்லாஹ்வே தோழர்னு யாரை தான் சொல்றான், அபூபக்கர் தான் சொல்றான். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாத நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். அந்த வசனம் இறங்குத, அந்த வசனத்திலே இவருக்கு என்ன பேரு, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். மரண தருவாயில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஆளுக்கு நோய் விசாரிக்க அன்புல விசாரிக்க வந்தா நோயாளிக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும்ல. நோயாளிகள் அடிக்கடி போய் விசாரிக்க போறேன்னு நினைச்சக்கூடாது. சும்மா தூரம் கண்ணாடி வழியை பார்த்துட்டு வந்து அது ஒரு கணக்கு, நல்லா இருக்கு எல்லாம் இப்படி இருக்குன்னா அவனே யார் வராமல் இருந்தால் நல்லது நினைப்பான். ஒரு சில நோய்களுக்கு ஆளுக்கு நம்மளை விசாரிக்காம இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்பானே. இல்லை, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆளுக்கு போயிட்டு நல்லா இருக்கா இப்படி இருக்கிறியா இப்படி கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, யாரும் வரக்கூடாதீங்க எனக்கு தொந்தரவாக இருக்குது, அபூபக்கரை தவிர ஒருத்தர் வரக்கூடாதுட்டாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அபூபக்கரின் வாசலை தவிர எல்லா வாசலையும் அடையுங்கள், அவர் மாத்திரம் எப்போ வேணா பார்த்துட்டு போகட்டும் என்ற அளவுக்கு அவரை நேசிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலேயே எந்த மனிதருக்காவது நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அபூபக்கருக்கு பட்ட அளவுக்கு நான் யாருக்கு நன்றி கடன் படலை. பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து அவர் தான் கொடுத்தார். துவக்கத்தில் மக்காவில் இருந்த காலத்தில் அவர் தான் அள்ளி கொடுத்தார். மதீனாவுக்கு அவர் தான் அள்ளி கொடுத்தார். ஹிஜ்ரத்து போறதுக்குரிய வாகனம் வாங்க கூட ரசூலுல்லாஹ்க்கு அவர் தான் அந்த வாகனத்தை ஏற்பாடு பண்ணார். அவருடைய பொருட்செலவுல தான் அழைத்து கொண்டு வந்தார். அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு மனிதனுடைய பொருளாதாரமாவது அவர் யாருக்கு அதிகமாக பயன்பட்டிருக்குன்னு சொன்னா அபூபக்கருடைய தான் எனக்கு அதிகமாக பயன்பட்டிருக்கு. அப்ப அந்த அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு முகபத்து இருந்தும் கூட குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹ் மனிதர் தான், அவங்க மனிதர் கூட மரணிப்பாங்க, எல்லாரும் மரணிக்கிற மாதிரி அவங்களும் மரணிப்பாங்க, மரணிக்காத தன்மை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு விளங்குனாங்களே. அப்போ அபூபக்கர் மாதிரி நம்ம முடிவெடுத்தா நமக்கு ரசூலுல்லாஹ் மேல முகபத்து இல்லைங்கிறான். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்னு சொன்னா அதான் முகபத்து ஜாஸ்தின்னு நினைக்கிறான். அப்போ எல்லாம் யாருக்கு மேலே வழங்கி வைத்திருக்கிறார்கள். அதுக்காக இதை சொல்லிக்கிறோம், இதை நம்ம யாவத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முதல்ல படிப்படியாக தான் அல்லாஹ் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறான். நபியான உடனே உலகத்துக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்த கட்டளை என்னன்னா இக்ரு தான், நீ ஓது, நீ விளங்கிக்க, நீ புரிஞ்சிக்க. இந்த கட்டளை தான் அவங்களுக்கு வந்தது. பிரச்சாரம் பண்ண சொல்லி ஒரு கட்டளையும் வரல. பிறகு என்ன கட்டளை வருது, சொந்தக்காரங்களுக்கு சொல்லு. ரெண்டாவது கட்டளை எப்படி வருது, ஊர் உலகத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி வான்சீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணு என்று வசனம் வருகிறது. வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னா நெருங்கின சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. நெருங்கின சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு எப்படி கூப்பிடுறாங்க, யா யா பனி அப்துல் முனாஃப், அப்துல் முனாஃபுடைய மக்களே. அப்துல் முனாஃப்னா அவங்க பாட்டனாருடைய மக்கள், தன்னுடைய குடும்பத்தார் அப்படி சொல்றாங்க. அப்துல் முனாஃபுடைய மக்களே,
லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, நீங்க இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. ஏத்துக்கிறலன்னு சொன்னா நான் உங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, நான் அல்லாஹ்ட்ட உங்களை என்ன காப்பாற்ற இயலாது. லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் இருந்து உங்களை கடுகளும் என்னால் காப்பாற்ற முடியாது. சொல்ற செய்தியை ஒழுங்கா வாங்கிக்க. லா இலாஹ இல்லல்லாஹ் நீ சொன்னாலே தவிர, அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டாலே தவிர நீ வெற்றி பெற இயலாதுன்னு அவங்களுக்கு சொல்றாங்க. யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸே, பெரியப்பா கூப்பிடுறாங்க. அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸே, லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து உன்னை எனக்கு காப்பாற்ற முடியும். நீ பெரியப்பாவா இருக்கலாம், ஆனா நீ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நீ வெற்றி பெற முடியுமே தவிர என்னுடைய பெரிய பாப்பான்னு சொல்லி வெற்றி பெற முடியாது. நான் உன்னை காப்பாற்ற முடியாது, மறுமையில் உனக்கு நான் எந்த உதவியும் எனக்கு செய்ய முடியாது. அதை ஞாபகம் வச்சு கேட்குறாங்க. அதே மாதிரி யா சஃபியா அம்மத்த ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாமியாக இருக்கக்கூடிய சஃபியா அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதராக எனக்கு நீங்க மாமியா இருக்கிறீங்க, அவன் உங்களுக்கு சொல்கிறேன், லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடம் இருந்து உங்களை எதுவும் நல்லா காப்பாற்ற, நீங்க நல்வழிக்கு வந்தாலே தவிர, அதன் மூலம் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொண்டாலே தவிர நான் உங்களை காப்பாற்ற முடியாது. யா ஃபாத்திமா பின்த முகமது, முகமதுடைய மகள் ஃபாத்திமா பெத்த மகளையும் கூப்பிடுறாங்க. சொந்தக்காரங்கள் எல்லாம் எச்சரிக்கை சொல்லிவிட்டான். என்ன எச்சரிக்கை? யா ஃபாத்திமா பின்த முகமது, முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே உனக்கும் சொல்றேன், சலி மாசியத்தி மிம்மாலி, என்னுடைய சொத்துக்களில் எதை வேண்டாலும் கேளு தருவேன். பெத்த மகள்ங்கிறக்கா என்ன செய்வேன்? தருவேன். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்ட இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒழுங்கா நடக்கலைன்னு சொன்னா நான் உன்னை காப்பாற்ற முடியாது. பணம் வேணுமா? ரசூலுல்லாஹ் வசதியாக இருந்தாங்க. மக்காவில் இருந்த காலம் வரைக்கும் செல்வ செழிப்போட ஹிஜ்ரத் பண்ற வரைக்கும் செல்வ செழிப்போட இருந்தாங்க. அது மகள்கிட்ட சொல்றாங்க, உனக்கு பணம் வேணுமா, என்னுடைய சொத்தை புறாங்களை தருவேன் மகள் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ்ட்ட காப்பாற்ற முடியுமானா முடியாது. நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாலே தவிர நீ ஹதீஜாவுடைய மகள் என்பதற்காகவோ என்னுடைய மகள் என்பதற்காகவோ நீ வெற்றி பெற முடியாது. இந்த கொள்கை ஏற்றுக்கிறேன்னு என்று அவர்கள் சொன்னதாக புகாரியில 2753, 4770 இதெல்லாம் எதை காட்டுது? அவன் நம்ம லிமிட்டு தான் ரசூலை விளங்க வைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? சொந்தக்காரங்களுக்கு எச்சரிக்கும் பொழுது நம்ம லிமிட் என்ன எடுத்து சொல்றது, நம்ம லிமிட்டு போதனை செய்யறது நம்ம லிமிட்டு, மறுமையில வெற்றி பெற வைக்கிற நம்ம லிமிட்டு கிடையாது. அல்லாஹ் நாடுனா என் பிள்ளைய கூட தண்டிச்சிருவான், அல்லாஹ் நாடுனா எங்க பெரியப்பா கூட தண்டிப்பான், அவங்க பெரியப்பா சின்னப்பாங்கிற உறவை சொல்லிக்கிடலாம், யாரையும் என்னால் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார்களே. அப்ப இதெல்லாம் இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்வது? கற்றுக்கொள்ளவில்லை. அவங்க பெரியார்கள் காப்பாற்றுவாங்க, மகான்களை காப்பாற்றுவாங்க, முரீது வாங்கினா காப்பாற்றுவாங்க, நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்துருவாங்க. எவனும் அவங்க சேர்த்துட முடியாது. எந்த அவன் போவானான்னு சொல்ல முடியாது. முரீது கொடுக்குறானே, முரீது கொடுக்குறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்ல முடியுமா? முரீது கொடுத்த காரணத்துக்கு நரகத்துக்கு போவான். முரீதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தின காரணத்துக்காக, அது முரீதை பற்றி அப்புறம் வரும், அதெல்லாம் அதுக்கு தலைப்பில் இருக்கிறது. அப்போ முரீதுன்னு ஏமாத்தின காரணத்துக்காக என்ன செய்வான்? நரகத்துக்கு போக போகிறான். அது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை விட முக்கியமானது, நபிகள் நீங்கள் உங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறீங்க, புனித ரமலான் இருக்கிறது. இந்த ரமலானில் கூட ஒரு 50 தடவையாவது பாவம் பண்ணி தெரிவிப்பீங்களா? டெய்லி தெரிவிக்க மாட்டீங்க. ரமலானில் கூட ஒரு 50 தடவை கூட நீங்கள் பாவம் பண்ணி தெரிவிக்க மாட்டீங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான். பாவ மன்னிப்பு தேடாட்டாலும் மன்னிச்சுட்டான். ஏன்? குர்ஆன்ல அப்படி சொன்னால, யக்ஃபிரு லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உன்னுடைய முன்பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், பின்பாவங்களையும் மன்னிச்சுட்டேன்னு நல்லா சொல்லிட்டான். இன்னுமே நீ செஞ்சாலும், இந்த ஆயத்து இறங்குறதுக்கு முந்தி செஞ்சிருப்பிய அதையும் மன்னிச்சாச்சு, இந்த ஆயத்து இறங்குறதுக்கு பிந்தி என்னமா செய்வீல நாளைக்கு அட்வான்ஸா, அந்த அட்வான்ஸாக உனக்கு நான் மன்னிச்சிட்டேன், நாளைக்கு செய்யக்கூடியதையும் இன்னைக்கு அட்வான்ஸாக உனக்கு மன்னிச்சிட்டேன் நல்லா சொல்லிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவங்கள் அவங்கள்ட்ட நிகழ்ந்து இருந்தாலும் அதெல்லாம் எந்த கொஸ்டினும் கிடையாது. ஏன்? அல்லாஹ் முன்தேதி இட்டு மன்னிச்சிடறான். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? நம்ம மனிதர் தானே, நம்மள்ட்ட தவறு ஏற்படாமல் இருக்குமா? தவறுனா என்ன? நம்ம தவறுனா நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கிறோம்? கொள்றது, கொலை செய்யறது, வட்டி வாங்குறது, இதுதான் தவறு நினைச்சிட்டு. இது மட்டும் தானே தவறு? ஒரு மனுஷன் தப்பா நினைக்கிற தவறு இல்லையா? கோல் சொல்றது தவறு இல்லையா? பொய் பேசுறது தவறு இல்லையா? ஒரு ஆளை பத்தி கிண்டல் பண்றது தவறு இல்லையா? நிறைய தவறுகள் நம்மள்ட்ட இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான தவறுகள்லாம் இல்லாத மனிதர் இருக்க முடியாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, தினமும் ரமலானுக்கு மட்டுமில்ல, தினமும் 70 தடவைக்கு மேல் என் இறைவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்? நானும் மனிதன், என்னுடைய தவறை பிடிச்சா என்ன ஆகுறது? மன்னிச்சுட்டேன்னு சொன்னாலும் நான் என்ன செய்யறேன்?
எனக்கு எனக்கு உறுத்துது, நான் கேட்குறேன். மனிதன் என்ற முறையினுடைய தவறுகளுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலே நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கேன்னு சொல்கிறாங்களே, அவங்க தங்களுடைய எல்லை எங்கே? நம்ம என்ன செய்கிறோம்? இவங்க அவங்கள்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்குறான். இவங்க அந்த கஃபாருல் ஹதாயாங்கிறான். நபியே நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மன்னிக்கணுங்கிறான். அவங்க சொல்கிறாங்க நானே அல்லாட்ட 70 தடவைக்கு மேலே கேட்டுட்டு இருக்கேங்கிறாங்க. 70 தடவைக்கு மேலே டெய்லி நான் பாவ மன்னிப்பு கேட்குறாங்கிறாங்க. இவன் மௌலிது ஓதுங்கிற பேரில் என்ன செய்யறான்? ரசூலுல்லாவே நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மன்னிக்கணுங்கிறான். எப்படி இது? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தால் கூட அவர்களும் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது புகாரியில் 5832வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில அவங்களுடைய பிரார்த்தனைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கிறது. இதை நம்ம தொடர்ச்சி எறிகிற மாதிரி தான் எல்லா வாதங்களும். நீங்கள் ஒரு விஷயமே அதிகமாக போகுதுன்னு நினைக்கக்கூடாது. அதிகமாக போனாலும் முழுமையாக போயிடணும், தெளிவாக போய்விட வேண்டும். இது இங்கே வந்திருக்கிற உங்களை மட்டும் கருத்தில் கொண்டு இல்லை, காலகாலத்துக்கு இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய எதிரான கருத்தில் உள்ளவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காகத்தான் சொல்லப்படுகிறது. அதனால் இது சம்பந்தமாக எவ்வளவு ஆதாரங்கள் வந்திருக்கிறதோ அவளையும் நம்ம கூடுதலாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தெரிஞ்சுக்கிறது அல்லாஹ்வே சொல்கிறான். 1 போதும் 2 போதும் அல்லாஹ் 2 நிப்பாட்டிக்கலாம்ல. இப்போ நான் சொன்ன எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. இப்போ நான் சொன்ன எல்லாமே ஹதீஸ்லாம் எடுத்து காட்டுறேன். அல்லாஹ்வே 2-3 சம்பவம் போதும்ட்டா 2-3 விட்டுருப்பான்ல. அவனே நிறைய திருப்பி சொல்வதிலிருந்து என்ன விளங்குது? இன்னும் இருக்கு நிறைய. அது கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்போ இவ்வளோ திருப்பி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் நம்மளும் திருப்பி சார்ஜ் ஏற்றி கொள்ள வேண்டும். ஏகத்துவதில் தடுமாறி போயிடுவோம். இப்படி திருப்பி ஏற்றாத காரணத்தினால தான் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் சமாதி வழிபாடு செய்யக்கூடியவர்களாக மாறி போனார்கள். நம்ம மாறக்கூடாது, நம்ம பிள்ளைகள் மாறக்கூடாது என்று சொன்னால் இந்த ஏகத்துவத்தினுடைய சார்ஜ் அதிகமாக நம்ம ஏற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இது நினைவூட்டப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான மற்ற விஷயங்களை